இடுப்புல 10 மாத குழந்தை, அடுப்புல குக்கர்ல சாதம் வச்சு இறக்கி, அவசர அவசரமா ஆற வச்சுட்டு இருக்காங்க. யாருக்கு? 10க்கு மேற்பட்ட இவங்களுடைய பராமரிப்புல இருக்கிற நாய்க்குட்டிகளுக்காக மட்டும் அப்படின்னு நெனச்சிராதீங்க. ஈவினிங் ஆனாவே ரோடு ஓரத்துல அங்கங்க இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்கள் அத்தனையும் இவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி வந்து படுத்துருது. எப்படி? இவங்க சமையலோட வாசத்த வச்சு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருது. அம்மா சமைச்சுட்டாங்க, வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்க. இவங்களும் கை குழந்தை வச்சிருக்கோம் அப்படின்ற அந்த கஷ்டம் இல்லாம, அந்த நாய்க்குட்டிகளுக்காகவே சமைச்சு, அதுங்களுக்கு ஈவினிங் சாப்பாடு ஒரு வேளையாவது வைக்கணும் அப்படின்னு வச்சர்றாங்க. இவங்க யாருன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த சரண்யா. உண்மையிலேயே உங்கள நான் பாராட்டுறேன். மனசார வாழ்த்துறேன். இருங்க. கமெண்ட் தானே போட போறீங்க. ரோட்ல வெறும் தரையில சாப்பாடு வைக்காதீங்கன்னு. ஏங்க, இவங்க சாப்பாடு வைக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கிறாங்கங்க. இவங்க பேப்பர் பிளேட்டோ அல்லது இலையோ போட்டு சாப்பாடு வச்சாங்கன்னா, இன்னும் குப்பை அடிக்கிறியா நீ அப்படின்னு இவங்க வீடு ஏறி வந்து சண்டை போடுறவங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த நாய்க்குட்டிகள்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்கிறத எறும்பு, குருவியாவது சாப்பிட்டு போகட்டுமே. நம்மளாவது நல்லது நெனைப்போமே.